الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهديه الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وآله وسلم تسليما كثيرا أما بعد فيا عباد الله فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فأما من أعطى واتقى وصدق بالحسنى فسنيسره لليسرى صدق الله مولانا العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إن العبد ليحرم الرزق بذنب يصيبه أو صدق رسول الله صلى الله عليه وسلم சகல புகழும் புகழ்ச்சியும் இந்த வையகத்தை உலகத்தை தனித்து படைத்து பரிபாலிக்க கூடிய ஏகவல்ல நாயன் அல்லாஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றும் இந்த வையகத்துக்கு இறுதியாக வந்துதித்த எனது உயர்ந்தமினிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அவர்களை அணுகும் பிசகாமல் தொண்டு தொட்டு பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூ தாபிஈன்கள், கியாமத் நாள் பரியன்னம் தோன்றி மறைய இருக்கும் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்று சாட்சி சொன்னதன் பின்னால் சய்யிதுல் அய்யாம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய இந்த கண்ணியமான முக்கியமான உன்னதமான நாளிலே தன்னுடைய ஏன இதர வேலை வெட்டிகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு தன்னுடைய எக்ஸாம்களையும் கூட ஒதுக்கி தள்ளிவிட்டு அவனுடைய கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய அன்பான வாலிபர்களே, அன்பான வயோதிபர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த கம்மியான வாழ்க்கையில் அல்லாஹுக்கு ஜல்ல ஜலாலுஹு குர்ஆன் சுன்னாவின் மூலமாக என்னென்ன விடயங்களை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் எதிர்த்து நடந்து கொள்ளுமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அவற்றை முழுமையாக எதிர்த்து நடந்து கொள்ளுமாறும், எவற்றை விட்டும் விலகி தவிர்ந்து ஒதுங்கி தூரமாக இருந்து கொள்ளுமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அவற்றை விட்டு முற்று முழுதாக விலகி தவிர்ந்து ஒதுங்கி தூரமாக இருந்து கொள்ளுமாறு அடியனாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். கண்ணியமான மேலான பெரியவர்களே, அன்பு நண்பர்களே, வாலிபர்களே, சகோதரர்களே, உண்மையில் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா மனிதர்களாகிய எங்களை இந்த பூமியிலே படைத்து நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை தீர்க்கதரிசிகளின் மூலமாக, கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக குர்ஆன் சுன்னா என்ற அடிப்படையில் திட்ட தெளிவாக அழகாக தெளிவுபடுத்தி விட்டார். கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, பூமியில் எங்களுக்கு இரண்டு பகுதிகள் இருக்கிறது. ஒன்று அல் மன்ஹியாத் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹுவால் அவனுடைய ரசூலால் விலக்கப்பட்டவைகள். இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது அல் மஅ்மூராத் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹுடைய ரசூலுடைய கட்டளைகள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுடைய ரசூலுடைய கட்டளைக்கு எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து அவனுடைய அந்த பயங்கரமான விலக்கல்களை விட்டும் தவிர்ந்து கொள்வோமோ, இன்பமான சுவீட்சமான நிம்மதியான வாழ்க்கையை நிச்சயமாக இந்த பூமிக்கு மேலால் வாழலாம். வாழ்ந்துவிட்டு சென்றவர்கள் சான்றாக இருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அன்பர்களே,
ஆனால் நாம் இன்று பார்க்கிறோம் அல் மன்ஹியாத் என்று சொல்லப்படக்கூடிய விடயங்களில் நாம் கையை வைத்து அது இன்று எங்களுக்கு மத்தியில் சர்வசாதாரணமாகி மிக பயங்கரமான சோதனைகளையும் வேதனைகளையும் நாளுக்கு நாள் நாம் கண்டுகொண்டிருப்பதை பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, அப்படியாப்பட்ட பல பாவங்களில் ஒரு பாவம் தான் சகோதரர்களே வட்டியும் வட்டியாக இருந்து கொண்டிருக்கிறது. இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கிதாபுல் கபாயிர் பெரும் பாவங்களை பற்றி 70 பாவங்களை பட்டியல் படுத்தும் பொழுது இதில் 12வது பாவமாக இந்த வட்டியை பதிவு செய்திருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வட்டியும் இந்த விபச்சாரமும் மாத்திரம் ஒரு ஊரிலே பரவிவிட்டால் நிச்சயமாக அல்லாஹுடைய சோதனைகளை அந்த ஊர்வாசிகள் கட்டாயப்படுத்திக் கொள்கிறார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா வஹர ஸினா வர்ரிபா ஃபீ கரியத்தின், எந்தெந்த ஊர்களில் எல்லாம் வட்டியும் விபச்சாரமும் அதிகரித்து விடுகிறதோ அஹல்லு பி அன்ஃபுஸிஹிம் அஸாபல்லாஹ், அல்லாஹுடைய வேதனையை அவர்கள் தமக்கு தாமே கட்டாயப்படுத்திக் கொள்கிறார்கள். இப்படியாப்பட்ட ஒரு தனி மனிதனை சீரழிக்கக்கூடிய ஒரு சமூகத்துக்கு மிகப்பெரிய சோதனையை ஏற்படுத்தக்கூடிய மிக பயங்கரமான 2 பாவங்கள் தான் இந்த பாவங்கள். கண்ணியமானவர்களே, இந்த வட்டி பூமியில் இல்லாமலாக வேண்டுமா? இந்த விபச்சாரம் இல்லாமலாக வேண்டுமா? இன்னும் சில பாவங்கள் எங்களுக்குள் இல்லாமலாக வேண்டுமா? மார்க்கம் இதற்கு மாற்று வழியையும் எங்களுக்கு படித்து தந்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, எங்களுடைய இஸ்லாம் மார்க்கம் ஒரு பிரச்சனையை சொல்லிவிட்டு அந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லாமல் எங்கும் சகோதரர்களே கண்மூடித்தனமாக நடக்காத ஒரு மார்க்கம் தான் எங்களுடைய மார்க்கம். வட்டி அதிகரித்து விடுகிறதா? விபச்சாரம் அதிகரித்து விடுகிறதா? மோசமான வியாபாரங்கள் கொடுக்கல் வாங்கல்கள் அதிகரித்து விடுகிறதா? அதற்கு மாற்று பரிகாரம் இருக்கிறது சகோதரர்களே. அதுக்கு மாற்று பரிகாரம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து இதுவரைக்கும் வாழையடி வாழையாக வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு மாற்று பரிகாரம் பைத்துல் மாலும் பைத்து ஜக்காத்துமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல பைத்துல் மால் இருந்திருக்கிறது, பைத்து ஜக்காத்துடைய திட்டங்கள் இருந்திருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்தில் பைத்துல் மால் பைத்து ஜக்காத்துடைய திட்டங்கள் இருந்திருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்தில் அல் ஃபுதூஹாத்துல் இஸ்லாமியா, இஸ்லாத்துக்கு அதிகமான வெற்றிகள் கிடைத்த அந்த சந்தர்ப்பங்களில் பைத்துல் மாலில் சகோதரர்களே பணம், பைத்துல் மாலில் சொத்துக்கள் அப்படியே நிரம்பி வடிந்திருக்கிறது. வரலாறு சொல்லுகிறது, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்தில் பைத்துல் மால் நிரம்பி வடிந்திருக்கிறது. பின்னால் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் இவர்களுடைய காலத்திலும் பைத்துல் மால் நிரம்பி வடிந்திருக்கிறது. உமையாக்களுடைய ஆட்சி காலம், அப்பாசியர்களுடைய ஆட்சி காலம் தொடர்ச்சியாக அப்படியே வந்து துருக்கியர்களுடைய ஆட்சி காலம், அதற்கு பின்னால் சவுதி அரசாங்கம் இன்று வரைக்கும் அப்படியாப்பட்ட அந்த பைத்துல் மால் திட்டங்களை நாம் விளங்கியோ விளங்காமலோ அவர்கள் முன்னெடுப்பதை வரலாறு எங்களுக்கு சான்றாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, பைத்துல் மால் என்றால் என்ன? சகோதரர்களே, பைத்துல் மால் என்று வரும் பொழுது வரலாற்று ஆசிரியர்கள் மார்க்க அறிஞர்கள் சொல்வார்கள், அது 5 விதமான கட்டங்களில் எடுக்கப்பட்டு 6 விதமாக அது விநியோகம் செய்யப்படும் என்றிருந்தால் நிச்சயமாக அது பைத்துல் மால் என்று அதற்கு சொல்லப்படும். அதாவது ஹலாலான தொழில் முறையில் ஒரு இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால் அதற்கு கீழால்
மக்களுடைய கஷ்டத்தை வறுமையை போக்கக்கூடிய இந்த பணங்கள் ஒரு ஒன்றியமாக எங்கு சேர்க்கப்படுமோ இதற்கு நாம் பைத்துல் மால் என்று சொல்வோம். கண்ணியமானவர்களே, பைத்துல் மால், பைத்து ஜகாத் ரெண்டு பகுதி இருக்கிறது. பைத்துல் மால் என்று வரும் பொழுது நன்றாக நாம் விளங்குவோம். பைத்துல் மால் என்பது பொதுவான ஒரு விடயம். அந்த பைத்துல் மாலுக்கு கீழால் தான் இயங்கக்கூடிய ஒன்றுதான் பைத்து ஜகாத்தாக இருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, நாம் யோசிப்போம், இந்த பைத்துல் மாலுக்கு பணம் எப்படி சேர்க்கிறது? முதலாவது, ஒரு இஸ்லாமிய நாடாக இருந்தால் அல் ஜிஸ்யா என்று சொல்லப்படக்கூடிய யஹூதி நசாராக்களிடமிருந்து முஸ்லிம்கள் நாம் பெரும்பான்மையாக வாழும் பொழுது மாதாந்தம் அவர்கள் ஜிஸ்யா என்ற வரி கட்ட வேண்டும். அந்த வரி அறவிடப்பட்டு இந்த பைத்துல் மாலில் சேர்க்கப்பட வேண்டும். ஏன்? முஸ்லிம்களுடைய தேவைகளை தேடி பூர்த்தி செய்வதற்காக வேண்டும். இது முதலாவது கட்டம். இரண்டாவது, ஹுமுசுல் கனாயிம் என்று சொல்வார்கள். யுத்தம் கடமையாக இருந்து யுத்தம் செய்து விடு பொருட்கள் கிடைத்தால், கனிமத் பொருட்கள் கிடைத்தால், அதை மனிதர்களுக்கு பங்கிட்டதன் பின்னால் அதில் 5 பகுதியாக பிரித்து ஒரு பகுதியை பைத்துல் மாலுக்கு கொடுக்க வேண்டும். அதை பைத்துல் மாலில் சேர்ப்பார்கள். அதை பைத்துல் மாலில் சேர்த்து முஸ்லிம்களுடைய தேவைகள் வரும் பொழுது, ஏழைகளுடைய கஷ்டங்கள் வரும் பொழுது அதற்காக வேண்டி செலவழிப்பார்கள். இது இரண்டாவது. மூன்றாவது, இந்த பைத்துல் மாலுக்கு பணம் சொல்வார்கள் அல் மஸ்ரூஃபாத்து துவலியா. இஸ்லாமிய நாடாக இருந்தால் அந்த கவர்னருடைய பொறுப்புக்கு கீழால் மாதா மாதம் அரசாங்கத்தின் மூலமாக இந்த பைத்துல் மாலுக்கு ஒரு தொகை பணம் அப்படியே கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கும். அதையும் பைத்துல் மாலில் சேர்ப்பார்கள். சேர்த்து அதை ஏழைகளுடைய தேவை வரும் பொழுது, முஸ்லிம்களுடைய தேவை வரும் பொழுது அதனை பயன்படுத்துவார்கள். இது மூன்றாவது. நான்காவது சொல்வார்கள் அஸ்ஸதகாத். சதகா என்று வரும் பொழுது ஏழைகள், பணக்காரர்கள் அனைவரோடும் சம்பந்தப்படக்கூடியது. ஏழைகளும் கொடுப்பார்கள், அதாவது பணக்காரர்களும் கொடுப்பார்கள். ஏழைகள் தன்னுடைய வசதிக்கு ஏற்ப ஒரு தொகையை பைத்துல் மாலுக்கு கொடுப்பார்கள். இவைகளும் சகோதரர்களே அப்படியே சேர்க்கப்படும். ஐந்தாவதாக அம்வாலு ஜகாத், ஜகாத்துடைய பணங்கள். இது வெறுமனே ஊரில் இருக்கக்கூடிய, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பணக்காரர்களோடு மாத்திரம் சம்பந்தப்பட்ட விடயம். அது இஸ்லாத்துடைய 5 கடமைகளில் மிக முக்கியமான ஒரு கடமை. செல்வந்தர்கள் நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். இந்த பணத்தையும் பைத்துல் மாலோடு சேர்க்க வேண்டும். ஆனால் பைத்துல் மாலோடு சேர்த்து அதற்கென ஒரு தலைப்பு அமைத்து, அதற்கென கமிட்டி அமைத்து, குர்ஆன் இந்த ஜகாத்துடைய பணத்தை 8 கூட்டத்தாருக்கு விநியோகம் செய்யுமாறு அல்லாஹ்வே நிர்ணயம் செய்து முடிவு செய்து விட்டான். இப்படியாப்பட்டவர்களை தேடி அந்த கமிட்டி, அந்த நிர்வாகம் ஒப்படைக்க வேண்டும். அது அவர்களுடைய வேலை. என்றாலும் இது பைத்துல் மாலுக்கு கீழால் இயங்க வேண்டிய ஒரு விடயம். நாம் தெளிவாக விளங்குவோம். சரி, பைத்துல் மாலுக்கு பணம் வந்துவிட்டால் இவற்றை நாம் எவ்வாறு செலவழிக்க வேண்டும், எப்படியாப்பட்ட விடயங்களுக்கு செலவழிக்க வேண்டும் என்பதையும் மார்க்கம் எங்களுக்கு தெளிவாக அழகாக தெளிவுபடுத்தி விட்டது. இதில் பைத்துல் மாலுக்கு பணம் வந்து குவிந்து விட்டால், நிறைந்து விட்டால், இப்பொழுது சகோதரர்களே, இதற்காக வேண்டி நாம் போட்டி போடுவதல்ல. ஒரு விடயத்தை நாம் நன்றாக விளங்குவோம். பைத்துல் மாலுடைய பணம் இது ஏழைகளோடு சம்பந்தப்படக்கூடிய ஒன்றல்ல.
செல்வந்தர்களுக்கும் தேவை இருந்தால், நடுத்தரமானவர்களுக்கும் தேவை இருந்தால் பைத்துல் மால் பணத்திலிருந்து எடுக்கலாம். ஆனால் பைத்து ஜக்காத்துடைய பணத்திலிருந்து எடுக்க முடியாது. ஆனால் அனைவர்களுக்கும், ஏழைகளுக்கும் மற்றவர்களுக்கும் சகோதரர்களே பொதுவாகவே பைத்துல் மாலை பாவிக்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, இதில் மார்க்க அறிஞர்கள் முதலாவது சொல்வார்கள், இந்த பணத்தை நாம் எவ்வாறு செலவழிக்க வேண்டும் என்றால், ஒரு இஸ்லாமிய நாடாக இருந்தால் தஜ்ஹீசுல் ஜுயூஷ் என்று சொல்வார்கள். அதாவது யுத்தம் கடுமையாக இருந்து யுத்தத்துக்கு தேவையான பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள், வாள், ஈட்டி, குதிரைகள், இது போன்றவற்றை இந்த பைத்துல் மாலின் மூலமாக வாங்கலாம். அதற்கு அனுமதி இருக்கிறது. அதே போல இரண்டாவது சொல்வார்கள், ரவாத்திபுல் ஹுலஃபா, கவர்னர்கள் போடப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு மாதாந்தம் சம்பளம் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு கீழால் முஸ்லிம்களுடைய கடமையை நிறைவேற்றக்கூடியவர்கள், இவர்களுக்கும் மாதாந்தம் சம்பளம் கொடுக்க வேண்டி வரும் பொழுது இவர்களுக்கும் இந்த பைத்துல் மால் பணத்தில் இருந்து சம்பளம் கொடுக்க முடியும். இதையும் மார்க்க அறிஞர்கள் எழுதுவார்கள். மூன்றாவது சகோதரர்களே சொல்வார்கள், அல் மஷ்ரூஆத்துல் ஆம்மா, பொதுவான வேலை திட்டங்கள். ஒரு ஊர் என்று வரும் பொழுது ஏழைகளும் இருப்பார்கள், பணக்காரர்களும் இருப்பார்கள். பொது சேவைகளுக்கு இந்த பைத்துல் மாலுடைய பணத்தை அழகான முறையில் திட்டமிட்டு, குழப்பம் வராத விதத்தில் அழகான முறையில் திட்டமிட்டு செய்யலாம். சொல்வதாக இருந்தால், ஒரு பாதை இருக்கிறது, அது உடைந்திருக்கிறது, தண்ணீர் தேங்குகிறது, மக்களுக்கு நடைபாதையில் நடக்க முடியாது என்று வரும் பொழுது அந்த பாதையை செய்வதற்காக வேண்டி இந்த பைத்துல் மால் பணத்தை உபயோகிக்க முடியும். அல்லது ஒரு பொது கிணறு இருக்கிறது, ஒரு கிணறு இருக்கிறது, அதை அனைவரும் பாவிக்கின்றார்கள். இதனை இறைப்பதற்காக வேண்டி, இதனை புனர் நிர்மாணம் செய்வதற்காக வேண்டி இந்த பைத்துல் மாலுடைய பணத்தை பாவிக்கலாம். இப்படியாப்பட்ட பொதுவான விடயங்கள், நான் சொல்லாத பொதுவான விடயங்களுக்கு, பாவமான காரியங்களுக்கு அல்லாமல் பொதுவான நல்ல காரியங்களுக்கு, மக்களுக்கு தேவைப்படக்கூடிய விதத்திலே இவற்றை செலவழிக்கலாம். நான்காவதாக சொல்வார்கள், அத்தஸ்வீஜ், திருமணம் முடித்து கொடுப்பதற்காக வேண்டியும் இந்த பைத்துல் மாலுடைய பணத்தை பாவிக்கலாம். வரலாற்றில், ஹிஸ்டரியில் பாவித்திருக்கிறார்கள். ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு மனிதர் வருகிறார். ஒரு மனிதர் வந்து சொல்கிறார், ஒரு வாலிபர், எனக்கு திருமணம் முடித்து தாருங்கள் பைத்துல் மால் பணத்தினால். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், பைத்துல் மாலில் பணம் இருக்கிறதா என்று கேட்டார்கள் பொறுப்புதாரியிடம். பணம் இருக்கிறது, கொண்டு வந்து கொடுத்தார். உடனடியாக சொன்னார்கள், ஒரு கோடலி அல்லது விறகு வெட்டுவதற்கு உபயோகிக்கக்கூடிய ஒரு கத்தி போன்றதை செய்து கொண்டு வாருங்கள். செய்து கொண்டு வந்தார். அவரிடம் கொடுத்து சொன்னார்கள், முதலாவது வாலிபரே, நீ போய் காட்டுக்கு விறகு வெட்டி மாலையாகும் பொழுது இதனை விற்பனை செய்து பணத்தை எடுத்து கொண்டு வா. முதல் நாள் ஒரு திரகத்தை கொண்டு வந்தார். இரண்டாவது நாள் 2 திரகத்தை கொண்டு வந்தார். மூன்றாவது நாள் 3வது திரகத்தை கொண்டு வந்தார். இப்படி 5வது நாள் 5 திரகங்களை கொண்டு கொடுத்தவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 5 திரகத்தையும் கொடுத்து சொன்னார்கள், நல்ல ஒரு சாலிஹான பெண்ணை பார்த்து ஃபதஸவ்வஜ், அந்த பெண்ணை நீ திருமணம் முடித்துக் கொள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வாலிபருக்கு வழிகாட்டி அனுப்பி இருக்கிறார்கள். எனவே சகோதரர்களே, பைத்துல் மால் பணத்தின் மூலமாக இப்படியாப்பட்ட திருமண காரியங்களுக்கு இவற்றை பயன்படுத்த முடியும். வரலாற்றில், ஹிஸ்டரியில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று சகோதரர்களே, ஊரில் கடனுடையவர்கள் இருப்பார்கள். கடன்காரர்கள் இருந்தால், கடன் ஆளிகள் சில பேர் இருப்பார்கள், ஊரில் தலை காட்ட முடியாது, மிகப்பெரிய பங்களோட்டுக்காரர். முன் வாதையில் நடந்தால் இவரிடம் பணத்தை கேட்பார்கள்.
அல்லது ஏசுவார்கள், திட்டுவார்கள், ஒளிந்திருப்பார்கள், தலைமறைவாக இருப்பார்கள். மார்க்க அறிஞர்கள் சொல்வார்கள், இந்த கடனை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த பைத்துல் மாலில் இருந்தும் இந்த ஜக்காத்துடைய பணத்தில் இருந்தும் அழகாக இவனுடைய கடனை நிறைவேற்றலாம். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் இவர்களுடைய காலத்தில் ஒரு மார்க்க அறிஞர் வருகிறார், வந்து சொல்கிறார், இமாம் அவர்களே, கத் கலபத அலைய துயூன், என்னுடைய கடன்கள் மிகைத்து விட்டது, ஏதாவது உதவி செய்வீர்களா? உடனடியாக அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் பைத்துல் மாலுக்கு கடிதம் எழுதினார்கள். பொறுப்புதாரியை கூப்பிட்டு சொன்னார்கள், பைத்துல் மாலில் ஏதாவது பணம் இருக்கிறதா? சொன்னார்கள், ஒன்றுமில்லை. சொன்னார்கள், உடனடியாக செல்வந்தர்களிடம் போய் ஜக்காத்தை கேளுங்கள், ஏழைகளிடம் போய் சதக்காவுடைய பணத்தை அறவிட்டு விட்டு வாருங்கள். உடனடியாக அவர் போய் சேர்த்து விட்டு வந்தார். உடனடியாக பெரிய ஒரு தொகையை இந்த மனிதருக்கு கொடுத்து கடனை நிறைவேற்ற வைத்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, வரலாற்றில் நிறைய சான்றுகள் இருக்கிறது. இந்த பைத்துல் மாலின் மூலமாக கடன்களும் நிறைவேற்றப்பட வேண்டும். ஆனா இன்றைக்கு ஒரு கவலையான செய்தி என்னண்டா, எங்களோட நாட்டுல நிறைய பவுண்டேஷன்கள் உருவாகி இருக்கு, நிறைய திட்டங்கள் உருவாகி இருக்கு. ஆனா ஏழைகள் போல் ஏதாவது கேட்டா, கல்யாணத்துக்காக வேண்டியோ அல்லது திருமணத்துக்காக வேண்டியோ அல்லது கடன் இருக்கிறது தேவைக்காக வேண்டியோ அல்லது வீடு கட்டுவதற்காக வேண்டியோ கேட்டால் உடனடியாக சொல்கின்றார்கள், இப்படியாப்பட்ட சேவைகளை நாம் முன்னெடுப்பதில்லை. பிரபல்யமான பவுண்டேஷன்களும் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, பவுண்டேஷன் என்பது, பைத்துல் மால் என்பது நன்றாக நாம் விளங்குவோம். அதனை சேர்த்து அக்கவுண்ட் பேலன்ஸ் பார்த்து மற்றவர்களோடு போட்டி பொறாமை போட்டு எங்களுடைய திட்டத்தில் அதிகமாக அக்கவுண்ட் சேவிங் இருக்கிறது என்று காட்டுவதல்ல, பெருமை அல்ல. பைத்துல் மாலின் மூலமாக வட்டி இல்லாமலாக வேண்டும். விபச்சார பெண்கள் அந்த செயற்பாடுகளை நிறுத்த வேண்டும். யாசகம் கேட்கக்கூடியவர்கள் யாசகம் கேட்கக்கூடாது. அந்த ஊரிலோ வெளி ஊர்களிலோ யாருமே பணத்துக்காக வேண்டி மதம் மாறக்கூடாது. எங்களுடைய நாட்டில் அதிகமானவர்கள் மதம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். பின்தங்கிய பிரதேசத்தில் கண்ணியமானவர்களே அதிகமானவர்கள் மதம் மாறி இருக்கிறார்கள். ஏன்? பண வசதி கிடையாது. அந்நியவர்களுடைய அந்த பணத்தை நம்பி சகோதரர்களே எங்களுடைய பைத்துல் மால்கள் இல்லாமலாகி அவைகள் குன்றி நாம் உதவி செய்ய மாட்டோம் என்ற அந்த சகோதரர்களே கொள்கையால் நிறைய பேர் மதம் மாறியவர்களும் இருக்கிறார்கள் சமூகத்தில். தேடி பார்ப்போம். எனவே சகோதரர்களே, பவுண்டேஷன் என்பது உருவாகுவது மக்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். எனி டைம் பார்த்தா பைத்துல் மாலில் பணமே இருக்கக்கூடாது. ஏன்? ஊரில் இருக்கக்கூடிய ஏழைகளுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு கொண்டே இருக்கணும். வட்டியோடு சம்பந்தப்படக்கூடியவர்களை அணுகி சகோதரர்களை அது முழுமையாக இல்லாமலாக்கப்பட வேண்டும். எந்தெந்த பெண்கள் எல்லாம் தன்னுடைய நகைகளை ஆபரணங்களை பேங்குகளில் வைத்திருக்கிறார்களோ இவைகள் முழுமையாக திருப்பப்பட்டு பைத்துல் மாலில் சேர்க்கப்பட வேண்டும். இப்படியாப்பட்டு நான் சொல்லாத சகோதரர்களே நிறைய திட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும். ஆறாவதாக, இந்த பைத்துல் மாலை சகோதரர்களே மார்க்க அறிஞர்கள் தெளிவாக சொல்வார்கள், லிஃபக்கில் உசாரா, சிறை கைதிகளாக யாரெல்லாம் பிடிபட்டிருக்கிறார்களோ இவர்களை விடுவிப்பதற்காக வேண்டி நிச்சயமாக இந்த பைத்துல் மாலுடைய பணத்தை பாவிக்கலாம். கண்ணியமானவர்களே, எங்களுடைய நாட்டிலும் அதிகமாக இருப்பார்கள். சிறை கைதிகளாக இருக்கிறார்கள் வாலிபர்கள். சாதாரண ஒரு தெண்ட பணத்தை கொடுத்தால் வெளியே வர முடியும் என்றாலும் பணம் இல்லாததனால் சகோதரர்களே சிறைகள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லது வேற ஏதாவது ஒரு குற்றத்துக்காக வேண்டி, செய்த குற்றம் அல்லது செய்யாத குற்றத்துக்காக வேண்டி சிறை வைக்கப்பட்டிருந்தாலும் இவர்களை விடுவிப்பதற்காக வேண்டியும் இந்த பைத்துல் மாலுடைய பணத்தை தாராளமாக பயன்படுத்தலாம். பைத்துல் மால் என்று சொன்னாலே
அது மக்களுடைய பிரயோசனத்துக்காக வேண்டி உருவாக்கப்பட்டது. பிரயோஜனம் உண்டாகி கொண்டே இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ஒரு விடயத்தை நன்றாக விளங்குவோம். நிறைய பகுதிகளில் இந்த பைத்துல் மால், இந்த பைத்து ஜக்காத்துடைய திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உருவாக்கப்பட்ட பைத்துல் மாலும் பைத்து ஜக்காத்தும் சில பிரச்சனைகளின் மூலமாக இவைகள் சகோதரர்களே முக்கியத்துவம் விளங்காமல் பூட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் மிக கவலையான ஒரு செய்தி. அதனால் தான் இந்த வட்டி, இது போன்ற பயங்கரமான நான் சொன்ன பாவங்கள் பரவுவதற்கும் இதுதான் காரணம். கண்ணியமானவர்களே, மக்களாகிய எங்களுடைய தவறும் இருக்கிறது. பைத்துல் மால் என்று வரும் பொழுது ஒரு ஊர்ல பணக்காரர்களை விடவும் ஏழைகள் தான் அதிகமாக இருப்பார்கள். அதற்காக வேண்டி முறையாக கடிதம் கொடுத்து அணுக வேண்டியவர்களை அணுகி, நிர்வாகத்தை அணுகி நல்ல முறையில் கேட்டால் அனைவருடைய தேவையும் பூர்த்தியாக மாறும். இல்லாவிட்டால், இதை நாம் விமர்சித்தால், இதற்காக வேண்டி அடித்துக் கொண்டால், இதற்காக வேண்டி பிரச்சனைப்பட்டால், இதற்காக வேண்டி செக்ஷன் அடித்தால் காலப்போக்கில் இல்லாமலாகிவிடும். ஊரில் பயங்கரமான பாவங்கள் பரகுவதற்கு நாம் காரணமானவர்களாக மாறிவிடுவோம். ஏன் தெரியுமா? உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலத்துல, நன்றாக தெளிவாக கேட்போம், உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலத்துல பைத்துல் மால் நிரம்பி வடிந்தது. எந்த அளவுக்கு ஹிஸ்டரி வரலாற்றில் எழுதுகின்றார்கள் என்றால், பெண்கள் வந்து தங்கத்தையும் வெள்ளியையும் பைத்துல் மாலிலிருந்து ஆடைகளையும் கட்டி கட்டியாக ஆபரணங்களை எடுத்துக் கொண்டு போவார்கள். அதிகமான வெற்றிகள் கிடைத்த அந்த காலகட்டம், 4 ஹலீஃபாக்களுடைய அந்த காலகட்டம். ஆனால் நன்றி கெட்ட மக்கள் எப்படி தெரியுமா நடந்து கொண்டார்கள்? அந்த பெண்கள் வரக்கூடியவர்கள் பைத்துல் மால்ல நினைத்த பிரகாரம் எடுத்து விட்டு சொல்வார்களாம், அல்லாஹும்ம பத்தில், அல்லாஹும்ம கய்யிர். இந்த உஸ்மான் ஆட்சிக்கு தகுதி இல்லாதவர், யா அல்லாஹ் இவரை மாற்றிவிடு, இவர் இந்த இடத்துக்கு பொருத்தமற்றவர், நீ யா அல்லாஹ் இவரை மாற்றிவிடு என்று சொல்லி நன்றி கெட்ட முறையில் பதுவா செய்துவிட்டு போவார்களாம். இந்த பதுவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக ஆக்கப்பட்டார்கள். கண்ணியமானவர்களே, ஹிஸ்டரி வரலாற்றில் எழுதுகின்றார்கள், மிகப்பெரிய மதீனாவுடைய பஜார்ல பஞ்சம் ஏற்பட்டது. சாப்பிடுவதற்கு சாப்பாடு கிடையாது. மிகப்பெரிய பஞ்சம். மக்கள் பஜாரில் வகானு யதஸவ்வலூன ஃபீ சூகி மதீனா, மதீனாவுடைய பஜார்ல பிச்சை எடுக்கக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். மூத்த மாக்கறிஞர்கள் சொல்வார்களாம், இஸ்தபதல்தும், ஏ மக்களே, ஆட்சியை மாற்றி கேட்டீர்கள், ஆட்சியை மாற்றி கேட்டீர்கள், அல்லாஹுக்கு நன்றி செலுத்தவில்லை, அல்லாஹ் உங்களை மாற்றி பஜார்களிலே பிச்சை எடுக்க வைத்திருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்றால், நிர்வாகத்துக்கு கீழால் இவைகள் பல ஆலோசனைகளுக்கு கீழால் இவைகள் உருவாக்கப்பட்டதன் பின்னால் விமர்சிப்பதோ, இவைகளுக்கு ஏசுவதோ, இவைகள் இல்லாமலாக்குவதற்கு நாம் முயற்சி செய்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வரக்கூடிய பஞ்சத்தில், வரக்கூடிய கஷ்டத்தில் நாமும் மூழ்க வேண்டிய நிலைமை உண்டாகும். இதனை நன்றாக நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். அதற்கு பின்னால் சகோதரர்களே, ஒரு நல்ல ஆட்சி உண்டாகியது. பாருங்க, ஹிஸ்டரியில பைத்துல் மால் எப்படி இருந்திருக்கிறது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் இவர்களுடைய காலம், மக்கள் எல்லாம் பள்ளியோடு, 5 நேர தொழுகையோடு, நல்ல குணத்தோடு, செல்வந்தர்கள் தன்னுடைய ஜக்காத்தை, 50 கடமைகளை பயந்து நல்ல முறையில் பைத்துல் மாலுக்கு ஜக்காத்தை கொண்டு வந்து சேர்த்தார்கள். அனைவருமாக தன்னுடைய சதக்கா பொருட்களை சகோதரர்களே பைத்துல் மாலுக்கு கொண்டு வந்து ஒப்படைத்தார்கள். ஹிஸ்டரியில் எழுதுகின்றார்கள், மதீனாவுடைய பஜார்ல ஒருவர் ஒரு அறிவிப்பு செய்தார்.
எப்படி ஆட்சி காலம் என்று பாருங்க. சொன்னார், மன் அராத ஐய தஸவ்வஜ், யாருக்கெல்லாம் திருமணம் முடிக்க தகுதி இருந்தும் பணம் இல்லையோ, ஸவ்வஜ்னாஹு பிபைத்துல் மால், பைத்துல் மால் பணத்தின் மூலமாக நாங்கள் அவருக்கு திருமணம் முடித்து கொடுக்க தயாராக இருக்கிறோம். மேலும் சொன்னார்கள், மன் அராத ஐயப்னிய லஹு பைத்தன், யாருக்கெல்லாம் வீடு கட்டுவதற்கு ஆசையாக இருக்கிறது, பணம் இல்லையோ, நபினி லஹு பைத்தன், அவருக்கு இந்த பைத்துல் மால் பணத்தின் மூலமாக நாம் வீடு கட்டி கொடுக்க தயாராக இருக்கிறோம். மேலும் சொன்னார்கள், வமன் கான அலைஹி தைனுன், யாருக்கு நிறைவேற்ற முடியாத கடன் இருக்கிறதோ அவருடைய ஃபனக்தி லஹு தைன், அவருடைய கடனை நாம் நிறைவேற்றி கொடுக்கிறோம். கண்ணியமானவர்களே, எப்படி இருக்கும்? மேலும் சொன்னார், மன் அராத ஐயஹுஜ்ஜ வமன் அராத ஐயஅ்தமிர, யாரு ஹஜ் செய்ய உம்ரா செய்யறதுக்கு ஆசை, கையில பணம் இல்லையோ, அஹத்னாஹு பிபைத்துல் மால், பைத்துல் மால் பணத்தை பயன்படுத்தி அவர்கள் ஹஜ் உம்ரா செய்வதற்காக வேண்டி வசதி வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொடுக்க தயாராக இருக்கிறோம். கண்ணியமானவர்களை, அனைத்தையும் செய்து முடித்தார்கள். பைத்துல் மாலுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர் உடனடியாக வந்து உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடம் சொல்கிறார், அமீருல் முஃமினீன் அவர்களே, இன்னும் பைத்துல் மாலில் பணம் நிறைய இருக்கிறது. சொன்னார்கள், தேவையானவர்களை பின்தங்கிய பிரதேசத்தில் தேடி கொடுங்கள். தேடி கொடுத்தார்கள். இன்னும் மீதமாக இருக்கிறது. சொன்னார்கள், யஹூதி நசாராக்களில் திட்டம் கொடுக்கக்கூடியவர்களில் யாருக்கெல்லாம் அதிகமாக அவர்களிடத்தில் கடன் இருக்கிறதோ அவர்களுடைய அந்நியர்களுடைய கடனையும் நிறைவேற்றி வையுங்கள். மேலும் வந்து சொன்னார், இன்னும் பைத்துல் மாலில் பணம் மிச்சமாக இருக்கிறது என்று சொன்ன நேரத்திலே உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்களாம், இந்த பணத்துக்கு தொழிற்கோதுமை இன்னும் வித்துக்களை வாங்கி உன்சுரூஹா அலா ரூஸில் ஜிபால், இந்த பிரமாண்டமான இந்த மலை மேட்டுக்களில் தூவி விட்டு வாருங்கள். ஏன் தெரியுமா? ஹத்தா லா யுகால ஜாஅத்தித் துயூரு ஃபீ பிலாதில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய ஊரிலே ஒரு பறவை கூட பசித்த வரலாறு பின்னால் பேசப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி இப்படி வீசிவிட்டு வாருங்கள் என்று சொல்லி பைத்துல் மால் பணத்தை முடித்திருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அந்த அளவுக்கு பைத்துல் மால் பணத்தின் மூலமாக மக்களுடைய தேவை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, இதனை சிந்தனைக்கு எடுப்போம். நேரங்களும் குறிப்பாக இருப்பதனால் இதனுடைய தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் அஸருடைய தொழுகைக்கு பின்னால் நடக்கும் என்பதனையும் நிர்வாகம் அறிவித்துக் கொள்கின்றார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இவற்றுக்கு நாம் உதவி உத்தாசையாக இருக்க வேண்டும். நாம் எங்களுடைய 2 விடயத்தை செய்வோம். செல்வந்தர்கள், இந்த ஊரில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் ஒன்றுபட்டு தன்னுடைய ஜகாத்தை முறையாக கணக்கு பார்த்து இந்த பைத்துல் மாலில் ஒப்படைப்பது, அல்லது ஏழைகள் அல்லது நடுத்தாரமானவர்கள் தன்னுடைய வசதிக்கு ஏற்ப நிர்வாகத்தை சந்தித்து அல்லது பைத்துல் மாலுடைய அக்கவுண்ட் நம்பரை எடுத்து தனக்கு போதுமான தகுதியான தன்னுடைய வசதிக்கு ஏற்ப சதகாக்களை கொண்டு வந்து நிறைத்தாலே சகோதரர்களே, இதனை சேர்த்து பல திட்டங்களை முன்னெடுக்கலாம். எங்களுடைய இலங்கையில் பல திட்டங்கள் சகோதரர்களே பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. சொல்வதாக இருந்தால் சில இடங்கள் இருக்கிறது, ஒரு ஊரில் 500 குடும்பங்கள் இருந்தால் ஒவ்வொரு மாதமும் 500 உண்டியல்களை கொடுப்பார்கள். அதனை முழுமையாக சேர்த்து பள்ளிவாயல் பைத்துல் மாலுக்கு ஒப்படைப்பார்கள். இது ஏழைகளுடைய வேலை. பணக்காரர்களுடைய வேலை, அவர்களுடைய டைம் வரும் பொழுது, ஒரு வருடம் பூர்த்தியாகும் பொழுது ஜக்காத்தையும் கொடுப்பார்கள், அவர்களுடைய சதக்காக்களையும் இங்கு கொண்டு வந்து சேர்ப்பார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இப்படியாக திட்டம் போட்டு சகோதரர்களே, ஊர்ல யாசகம் கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை, வட்டியோட தொடர்பானவர்கள் யாரும் இல்லை, தன்னுடைய நகைகளை ஆபரணங்களை பேங்க்ல வச்ச எந்த பெண்களும் இல்லை. அப்படியான ஊர் எங்கட நாட்டில் இருக்கு. கண்ணியமானவர்களே, அதே போல விபச்சாரம், இதுக்கு இந்த தொழிலுக்காக வேண்டி போகக்கூடிய பெண்களே இல்லாமலாக்கி திருமணம் முடித்து கொடுத்த எத்தனையோ ஊர்கள் எங்களுடைய நாட்டிலே இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, வரலாறு சொல்வதாக இருந்தால் சொல்லிக் கொண்டே போகலாம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இந்த 2 விடயத்திலும் நாம் கரிசனை செலுத்தி திட்டம் போட்டு இந்த நிர்வாகத்துக்கு நாம் ஒத்துழைப்பாக இருப்போம் என்றிருந்தால், நான் சொல்கிறேன், இந்த மிம்பரிலிருந்து சொல்கிறேன்,
முழு இலங்கையிலும் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளி வாயில்களும் 2150 பள்ளி வாயில்கள் இருக்கிறது. அந்த அனைத்து பள்ளி வாயில்களுக்கும் மிக முன்மாதிரியான ஒரு ஊராக இந்த ஊரு மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே இப்படியாப்பட்ட இந்த நலவான ஹைரியா நலவான காரியங்களுக்கு எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய நல்ல சமுதாயமாக அல்லாஹுக்கு ஜல்ல ஜலாலுஹு எங்களை ஆக்கிருள்வானாக. குறிப்பாக எங்களுடைய இந்த மஹல்லாவை ஆக்கி தந்தருள்வானாக. யல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. பாவமற்ற பரிசுத்தமான வாழ்க்கையை நசீபாக்குவாயாக. அதிகமான பாவங்கள் சிறுநிலத்திலே கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய பாவங்களை விட உன்னுடைய ரஹ்மத் ரொம்ப விசாலமானது யா அல்லாஹ். அந்த விசாலமான ரஹ்மத்தை வீட்டு கேட்கிறோம் யா அல்லாஹ். துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மிக முக்கியமான நேரத்திலே கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய கைகளை தட்டி விடாது யா அல்லாஹ். எவ்வளவு தேவைகளை உள்ளத்திலே வைத்திருக்கிறோம் யா அல்லாஹ். எங்கள் எல்லாத்துடைய தேவையையும் இந்த நேரத்திலே நீ பார்த்துக் கொண்டிருக்கிறாய் யா அல்லாஹ். எங்களுடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றுவாயாக. குறிப்பாக இந்த மஹல்லாவை நீ கபூல் செய்து கொள்வாயாக. என்னென்ன திட்டங்கள் எல்லாம் யா அல்லாஹ் போட்டிருக்கிறார் அனைத்து திட்டங்களையும் யா அல்லாஹ் நீ செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய நிலைமைகளை சீராக்குவாயாக. ஒரு சோதனையான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். பாவங்கள் மலிந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். பாரத்தை விட்டு எப்படி தூரமாகுவது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். மிகவும் பயங்கரமான சோதனையான காலம் யா அல்லாஹ். நீ எங்களை தண்டித்து விடாதே யா அல்லாஹ். இதோ ஒரு பக்கம் திசை திரும்புகிறோம் யா அல்லாஹ். இதோ தௌபா செய்கிறோம் யா அல்லாஹ். இதோ இஸ்திக்ஃபார் செய்கிறோம் யா அல்லாஹ். இதோ பள்ளியோடு தொடர்பாகிறோம் யா அல்லாஹ். இதோ 5 நேரம் தொழுகிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய நோக்களை ஏற்றுக் கொள்வாயாக. எங்களுடைய நிலைமைகளை நீ சீராக்குவாயாக. விலைகள் சந்தியாக அதிகரித்துக் கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். அதற்கு சொந்தக்காரன் நீயாக இருந்து கொண்டிருக்கிறாய் யா அல்லாஹ். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எங்களுக்கு சார்பானதாக மாற்றியா அல்லாஹ். நிம்மதியான சுபிட்சமான வாழ்க்கை உண்டாக்கியா அல்லாஹ். ஒரு 20 வருடத்துக்கு முன்பதாக இந்த நாட்டில் எப்படி நிம்மதியாக சுபிட்சமாக வாழ்ந்தோமோ அப்படியாப்பட்ட நிலைமைகள் உண்டாக்கியா அல்லாஹ். விலை கழிவை உண்டாக்கியா அல்லாஹ். பட்டினியை விட்டும் பாதுகாத்தியா அல்லாஹ். பஞ்சத்தை விட்டும் பாதுகாத்தியா அல்லாஹ். பிறர் பக்கம் கையேந்தியதை விட்டும் பாதுகாத்தியா அல்லாஹ். வறுமையை உண்டாக்கிடாதையா அல்லாஹ். சோதனைகள் உண்டாக்கிடாதையா அல்லாஹ். போன்ற தண்டனைகளை உருவாக்கிடாதையா அல்லாஹ். இது முக்கியமான நேரத்திலே கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொண்டியா அல்லாஹ். எங்களுடைய தாய் தந்தையுடைய பாவங்கள் மன்னிச்சியா அல்லாஹ். அவர்களை நீ கபூல் செய்து கொண்டியா அல்லாஹ். யாரெல்லாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ நல்ல மலர்களை கொண்டு அவர்களுடைய ஆய்வை நீளமாக்கியா அல்லாஹ். யாரெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவருடைய மண்ணறையை பொன்னறையாக மாற்றியா அல்லாஹ். சொர்க்க பூங்காவனமாக மாற்றியா அல்லாஹ். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அலா நஸீபாக்கியா அல்லாஹ். எங்களுடைய முடிவை நல்லதாக ஆக்கியா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவாக ஆக்கியா அல்லாஹ். நாங்கள் அனைவரும் முன்னே சந்திக்கக்கூடிய தினத்தை சந்தோஷமான தினமாக மாற்றியா அல்லாஹ். பெருநாளுடைய தினமாக மாற்றியா அல்லாஹ். சிரித்த வண்ணம் முன்னே சந்திக்க தௌஃபீக் செய்வாயாக. இந்த சில துஆவை கபூல் செய்து கொள்வாயாக. ஆமீன் வஆஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا فيا عباد الله فاني اوصيكم ونفسي اولا بتقوى الله واحذركم يوما عبوسا قمطريرا. اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وأنتم مسلمون. صدق الله مولانا العظيم. بارك الله لنا ولكم بالقرآن الذي ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا. فيا عباد الله فاني اوصيكم ونفسي اولا بتقوى الله واحذركم يوما عبوسا قمطريرا. اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إياك نعبد وإياك نستعين
العالمين. اهدنا الصراط المستقيم. صدق الله مولانا العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: إن العبد ليحرم الرزق بذنب يصيبه. أو صدق رسول الله صلى الله عليه وسلم: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. وقال رسول الله صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حيان عثمان، وأقصدهم علي رضي الله تعالى عنه، وفاطمة سيدة نساء أهل الجنة، وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم. اللهم اغفر العباس ولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي، ومن أحبهم فبحبي أحبهم، ومن أبغضهم فببغضي أبغضهم، وخير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم إنك تعلم ذنوبنا فاغفرها. اللهم إنك تعلم عيوبنا فاسترها. اللهم إنك تعلم حوائجنا فاقضيها يا قاضي الحاجات. اللهم اجعل اجتماعنا هذا اجتماعا مرحوما، وتفرقنا بعده تفرقا معصوما، ولا تجعل فينا شقيا ولا مرحوما، برحمتك يا أرحم الراحمين. عباد الله رحمكم الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله العلي العظيم يذكركم وادعوه يستجب لكم، ولذكر الله تعالى وأجل وأهم وأعظم وأكبر، والله يعلم ما تصنعون.